சிலுவையில் நான் பேசிய முதலாவது வார்த்தை, பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும். வேதாகம வசனம் லூக்கா 23:34. பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும். சிலுவையிலிருந்து நான் உங்களிடம் பேசுகிறேன். என் அன்பான பிள்ளைகளே, நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது என் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் குத்தப்பட்டிருந்தன. என் தலையில் முள்ளு கிரீடம் வைக்கப்பட்டது. என் உடல் வேதனையிலிருந்தாலும் என் இதயம் அன்பில் நிரம்பியிருந்தது. என்னை சிலுவையில் அறைத்தவர்கள் என்னை இகழ்ந்தார்கள், என்னை கேலி செய்தார்கள். அவர்கள் செய்ததை நான் பார்த்தேன். ஆனாலும் நான் அவர்களை குற்றம் சாட்டவில்லை, ஏனெனில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் நான் என் பிதாவை நோக்கி ஜெபித்தேன், பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும். நான் முன்பே உங்களுக்குக் கற்றுக் கொடுத்த வசனம் மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் சிலுவையில் நடைமுறையில் காட்டினேன். என்னை காயப்படுத்தினவர்களுக்காகவே நான் ஜெபித்தேன். நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும். ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன், கேளுங்கள். மன்னிப்பு இதயத்தை மாற்றும். ஒரு கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தனது நண்பனை மிகவும் நம்பினான். ஆனால் ஒரு நாள் அந்த நண்பன் அவனை ஏமாற்றினான். அது அவனுடைய இதயத்தை மிகவும் காயப்படுத்தியது. அவன் வழி வாங்கலாம், கோபப்படலாம், ஆனால் அவன் என்னை நினைத்தான். பிறகு அவன் சொன்னான், நான் அவனை மன்னிக்கிறேன். அந்த மன்னிப்பு அந்த நண்பனின் இதயத்தை மாற்றியது. அவன் வந்து கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டான். அவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தார்கள். என் பிள்ளைகளே, மன்னிப்பு மனிதர்களை மாற்றும் சக்தி கொண்டது. நான் உங்களுக்கு சொல்லும் இன்னொரு வசனம் மத்தேயு 6:14. நீங்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னித்தால் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கும்போது உங்கள் இதயம் சுதந்திரமாகும். உங்கள் வாழ்க்கையில் அமைதி பிறக்கும். இன்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, என் அன்பான பிள்ளைகளே, உங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தால் அவர்களை மன்னியுங்கள். அது எளிதல்ல என்பதை நான் அறிவேன், ஆனால் நான் சிலுவையில் உங்களுக்காக மன்னித்தேன். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன். உங்கள் வேதனையை நான் அறிகிறேன். உங்கள் ஜெபத்தை நான் கேட்கிறேன். நான் சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை இன்று உங்களுக்காகவே உள்ளது. பிதாவே, இவர்களை மன்னியும். அந்த மன்னிப்பில் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய தொடக்கம் இருக்கிறது. அந்த மன்னிப்பில் உங்கள் இதயத்திற்கு அமைதி இருக்கிறது. அந்த மன்னிப்பில் உங்கள் நாளைய நம்பிக்கை இருக்கிறது.